ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கரூர்ல மனசை உழுக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. கூட்ட நெரிசல்ல சிக்கி குழந்தைங்க பெரியவங்கன்னு 30 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. பொதுவா நம்ம நாட்டுல இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்கிறதும் அது மூலியமா நடக்கிற விபத்துகளும் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஆனா சரியான டெக்னிக் தெரிஞ்சிருந்தா கூட்ட நெரிசல்ல உங்க லைஃபை காப்பாத்திக்க முடியும். ஃபர்ஸ்ட், கூட்ட நெரிசல்ல இருக்கும்போது திரும்புறதோ இல்ல கீழே எதையாவது போட்டு எடுக்கிறதோ இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, கூட்ட நெரிசல் அதிகமாக கொஞ்சம் ஒசரமான இடத்துல போய் நிக்கிறதுக்கு பாத்துக்கோங்க. அப்பதான் கூட்டத்தோட டைரக்ட் பிரஷரை அவாய்ட் பண்ண முடியும். நம்பர் 3, கூட்டத்துக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உங்க கையை செஸ்ட் முன்னாடி கிராஸ் பண்ணிட்டு பாக்ஸிங்ல கார்டு வைக்கிற மாதிரி ஸ்டேபிளா நில்லுங்க. இது உங்க ரிப்ஸ் லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். நம்பர் 4, சப்போஸ் நீங்க தவறுதலா கீழே விழுந்துட்டீங்கன்னா ஃபீட்டல் பொசிஷன்ல கர்ல் அப் பண்ணுங்க. அப்பதான் உங்க ஹெட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், பெரிய இன்ஜுரியில இருந்தும் தப்பிக்க முடியும். லாஸ்டா, எப்பவும் கூட்டம் கடல் அலை மாதிரி தான் உங்களை புஷ் பண்ணும். ஆனா ஒவ்வொரு புஷுக்கு அப்புறமும் 2-3 செகண்ட் ஒரு அமைதி கிடைக்கும். கூட்டத்துக்கு நடுவுல இருந்தீங்கன்னா அந்த அமைதியை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர பாருங்க. கடைசியா ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த மாதிரி மாநாடு கான்செர்ட் எல்லாம் போறீங்க அப்படின்னா உங்க சந்தோஷத்துக்காக தான் போறீங்க, ஆனா உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க.